Hello, folks. Hope you all doing great. Welcome to Blue Eye Vlogs, and I'm Blue Eye. So, channel first time Marina. Here I talk about travel, food, and automotive content. In the trip, we are gonna be traveling to Dehradun. Dehradun எதுக்கு போறோம்னாக்கா ஒரு அஃபிஷியல் கான்ஃபரன்ஸ்க்காக போகிறோம் நான் தாட்டி. ஸோ அது கூடயே we are gonna go around and go visit ரிஷிகேஷ் ஆல்சோ. ரிஷிகேஷ் போகிறோம். ஹரித்வார் டைம் தான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆல் பிளான். ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா டே 1ல் we're gonna do some local sightseeing at Dehradun. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்குது. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சவரை செகண்ட் ஹாஃப் ஃப்ரீ தான். ஸோ செகண்ட் ஹாஃப் திரும்பி லோக்கலில் மிசோரி இந்த ஏரியாலாம் போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு தேர்ட் டே we're gonna go to ரிஷிகேஷ், டூ சம் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் இதெல்லாம் பண்ண போகிறோம். இட்ஸ் கோனா பி ஃபார் ரியலி ஃபன். அண்ட் கொஞ்சம் முடிஞ்சாக்கா லோக்கல் டெம்பிள்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹரித்வார் மட்டும் பிளானில் இல்லை, பட் எப்படின்றத நான் பார்க்கணும். முடிஞ்சாக்கா சான்ஸ் கிடச்சுன்னா தங்கத்தில் போய்ட்டு ஒரு டிப் எடுத்து நம்ம பண்ண பாவங்கள்லாம் கழிச்சு வரணும். ஸோ லெட்ஸ் see how this trip is going to be. So hope you guys like this video. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ தேராதூர் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ we are gonna go have lunch. போகிற லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ண இடம் தாஜ். ஸோ நம்ம பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. ஸோ காத்தால் நம்ம பெங்களூர்லேருந்து இப்போ தேராதூர் வந்துருக்கோம். இட்ஸ் அன் அமேசிங் ட்ரிப். வரும்போது நாங்கள் காய்ச்சலாம் விளையாட்டு வந்தோம். ஸோ இட்ஸ் கோன் பி ஃபன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் தேராதூருக்கு. இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி வடக்கு சைடில் எங்கேயும் நான் பான் கரையே பார்க்கல. தட்ஸ் அ பிக் திங். ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இட்ஸ் கோன் பி அ குட் ட்ரிப். ஸோ வாங்க போயிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம். ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம தாஜுக்கு போகலாம். ஸோ இந்த ட்ரிப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ் ட்ரிப்பு. ஸோ கொஞ்சம் அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் எல்லாரையும் கேமராவில் காட்ட முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிப்பை உங்கள் கூட எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ பிளான் பண்ண மாதிரி ஆன் த வே அந்த ஹோட்டலில் லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ லஞ்ச் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய மெனு, எலாபரேட் மெனுலாம் கிடையாது. மைல்டான மெனு தான். பிகாஸ் நம்ம ட்ராவலில் இருக்கனால எல்லாருமே ஆல்மோஸ்ட் 3 o'clock 4 o'clock வரைக்கும் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க டிஃப்ரெண்ட் பேச்சஸில். ஸோ வர சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபைனலி தாஜ் முசோரி வந்துட்டோம். என்ட்ரிலேயே ட்ரெடிஷ்னல் வெல்கம், கார்லேண்டு, திலக் வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து ஹானஸ்ட்லி ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிற ஃபீல் அப்போயே வந்துருச்சு. செம வார்ம் வெல்கம். ஐ லைக் இட். ஸோ டீமில் எல்லோரும் ரெடியாகி வந்துட்டாங்க. சிலர் கேமரா பார்த்ததும் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆஃபீஸ் ட்ரிப்னால் இதெல்லாம் நார்மல் தானே. சரி, டக்குன்னு போயிட்டு ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்னப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஊர் சுற்ற போகலாம். ஓகே, ஸோ தாஜ்க்கு வந்துட்டோம். தாஜ் நம்ம ரூமு. ஓகே, ரூம் பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இட்ஸ் அ 5-star ப்ராப்பர்ட்டி. ஸோ சொல்லவே தேவை. இட்ஸ் ரியலி குட். அண்ட் பெஸ்ட் பார்ட் நம்ம பூல் வியூ ரூம். பூல் வியூ அப்படின்னு பார்க்கலாம். ஏய், ஓகே, ஸோ திஸ் இஸ் த வியூ. நைஸ், நல்லாயிருக்கு. வெளில வெதர் ஹாட்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் நல்லாயிருக்கு. ஓ, பின்னாடி சரியாக நோட்டீஸே பண்ணல பாருங்க. டிஸ்டன்ஸில் மலையெல்லாம் நல்லா தெரியுது, அழகாக இருக்குது. நோட்டீஸே பண்ணி மார்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபாக்லாம் ஆச்சுன்னா சூப்பராக அந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போயும் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ ரூம்க்கு வந்தாச்சு. ரூமில் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்வீட் ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி பார்க்கலாம். ஓகே, என்ன ஸ்வீட் எதுவும் பேர் தெரியல, பட் there are sweets here. Nice. Some fruits.
ஸோ இப்போ ரூமில் லக்கேஜ் மட்டும் வச்சுட்டு நம்ம சைட் சீயிங் பண்ண போகிறோம். ராபர்ஸ் கேவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸ் ஒன்று இருக்குது இங்கே பக்கத்தில், அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டெம்பிள் ஒன்று போக போகிறோம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் பவுண்ட் தான், பிகாஸ் மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆக போகுது. எல்லாமே வந்து 6 o'clock 6:30 அந்த மாதிரி க்ளோசிங் டைமு. ஸோ குரூப் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைம் ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம போய் சைட் சீயிங் பண்ணலாம். Nainital, Pithoragarh, Jim Corbett, Ramnagar, and Tals. Tals is the lakes, you know. They all fall in the Kumaon region. You know, heard about Kailash mountain? Kailash, Mount Kailash. See, Mount Kailash is a very big mountain. The eastern part falls in the Tibet region, Tibet, you know, which is occupied by China. So that when you visit to Kailash Mansarovar, you got to go to Nepal, Kathmandu. But if you go to the west part, that falls in India. That's in Kumaon region. That's called Adi Kailash and Om Parvat. Om Parvat and Adi Kailash, you know, that fall on the India part. So for that we can go from Uttarakhand. Uttarakhand is the gateway, you know, to go to these places. Now when I said about the region, you know, 7 districts, it falls in Garhwal. Dehradun is a district as well. You know, Rishikesh also fall in Dehradun district, Rishikesh. Haridwar is a Haridwar district. Then we have Pauri, Tehri, Chamoli, Uttarkashi. You heard about these places? They all are districts, you know. And now Dehradun, you know, it's a very famous place because this is the capital of Uttarakhand. Population wise, it is around 17 lakh. Around 1.7 million is the population, you know, of this city. We can rent our slippers somewhere else, right? Yeah. We can rent somewhere else. We can go. ஓகே, ஸோ நம்ம வந்து ராபர்ஸ் கேவ் பார்க்கிங் லாட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே பண்ணிக்க ஹோட்டல் பேர் வந்து தாஜ் முசோரி ஃபுட் ஹில்ஸ். அங்கேருந்து ஒரு 4.5 kilometers நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ வந்து நம்ம ராபர்ஸ் கேவ் ரீச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு பேர் வந்து ராபர்ஸ் கேவ் தான் சொல்கிறாங்க, ஆனால் குஜு பாணின்னு சொல்கிறாங்க. குஜு பாணினா ஹிந்தியில் வந்து குஜுனா சைலண்ட்டு, பாணினா தண்ணி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து வெள்ளைக்காரனோட சண்டை போட்டுட்டு ஒதுங்கி இருந்து பதுங்கிடுவாங்க, சைலண்ட்டாக இருக்கும் இந்த இடம்ன்றனால. ஸோ அதனால் இந்த இடம் பேர் வந்து குஜு பாணின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். பட் காலப்போக்கில் வந்து அது ராபர்ஸ் கேவ்னு மாற்றிட்டாங்க. பட் நான் கூட ஒரிஜினலாக வந்து திருடங்க தான் திருடிட்டு இந்த இடத்துல வந்து ஹைட் அவுட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து போக போக நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறத விட கைட் சொல்கிறது தான் பெட்டராக இருக்கும். அதனால் அவங்களோட வாய்ஸ் ஓவர்ஸே நிறைய இடத்துல நான் விட்டுட்டேன் நான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு நம்ம ராபர்ஸ் கேவ் சுற்றி பார்க்கலாம். Those people who have shoes, they keep it inside. Madam, also you can keep it, please. Shoes and socks and My size? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேவ் ஏரியாக்குள்ளே நடந்து போக போகிறோம். அங்கே வந்து வாட்டர் ஃபால் சின்னதாக ஒன்று இருக்குது, ப்ளஸ் தண்ணியில் நடந்து போக போகிறோம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஷூஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே ஒரு இடத்துல கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து 10 rupees பே பண்ணாக்கா அவங்களே வந்து ஒரு ஸ்லைடர்ஸ் மாதிரி நமக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். பிகாஸ் கல்லெல்லாம் இருக்கும், ரொம்ப காலை குத்துன்றதுனால நாங்கள் பண்ணிக்கிறோம். இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி ஃபீ வந்து அரௌண்ட் 35 rupees இந்தியன்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே ஃபாரின் நேஷனலாக இருந்தால் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் அப்ளிகபிள். அண்ட் நம்ம இப்போ ஸ்லிப்பர்ஸ் ரெண்டல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஜஸ்ட் ₹10 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே ஸ்லிப்பர்ஸ் போட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கலராக பிங்க்கு ஒயிட்டு ப்ளூன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும். ஸோ ஈவினிங்கில் வந்து 600 வந்து என்ட்ரிக்கு தான். எக்ஸிட் வந்து 7 o'clock ஆகிடணும். அதுக்கப்புறம் இருட்டாகிடுச்சுன்னா உள்ள லைட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ வெளிச்சம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5:30 6க்குள்ளே உள்ளே போயிட்டிங்கன்னா நல்லது. இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து சூப்பராக இருந்துச்சு வெதரு, நல்ல கிளைமேட், நல்ல லைட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஒரு 5:30க்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இங்கே ரொம்ப டைம் தேவையில்லை, போய் டக்குன்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க உள்ளே போய் ராபர்ஸ் கேவ் பார்க்கலாம். How deep is that water that we are walking like this? This one? No, Like me. on the knee. Okay. Actually, everybody know very well. Robert Cave. Guchu Pani. It's a British time, British period time, 18th century time. So our freedom fighters, they fight with the British people, and they hide into all the weapons from the British. Okay. And they save here. Oh, And okay. they long time hiding in here. So actually, the Google put the robber cave. Actually, they are not a robbers.
So that is Gucchu Pani. Gucchu means, if you know Hindi, the Gucchu means the silent water. Gucchu. Okay. So they're sitting here silent moods. Oh, The water is stagnant, you're Yeah, saying? silent. See, the water is very silent. Nowadays people make like this. Yes, silent Okay. water. And that is not a robber. Mm-hmm. That guy is not a robber. Okay. He's a freedom fighter. Freedom fighters, okay. So, but what is this our disfortunate? To put the robber cave. Why is the robber cave, man? Okay, initially even I thought robbers used to stay hide out. That's why when somebody asks me what the name, I say Gucchu Pani. I not say robber cave. Because when you go to Rishikesh, you see the beach of Ashram. Mm-hmm. See, 1965 beaches came here for suicide. Uh-huh. We want to meet to Maharishi Narsi Yogi. Beatles know any ashram there because this is India. It's a Maharishi Yogi ashram. But Indian people put the Beatles because Indian people heard the name Beatles. Oh, that is the name. That problem, big problem in India. We start losing our own identity. Actually, first we're going inside, we have to come out, then I will explain. Please. The cave is closed. So, no time. The actual time is 7 o'clock. And the Google is 6 o'clock. टेम्परेचर ठंडा हो गया ना यार वेरी कोल्ड यार ஹானஸ்ட்லி முதல்ல பார்க்கும்போது இது அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடக்க ஆரம்பிச்சது தான் அந்த ஃபீலே மாறி போச்சு. 2 பக்கம் இவ்வளோ பெரிய பாறைகள், கல் கீழே ஜில்லுன்னு தண்ணி, ஒவ்வொரு ஸ்டெப்பும் செம்ம ரெஃப்ரெஷிங். ஃபோட்டோவும் வீடியோவும் நல்லா வரும் கண்டிப்பாக. ஆனால் இங்கே நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீல் அது எதுவும் கேப்சர் பண்ண முடியாது. அதான் ட்ராவலோட பியூட்டி. சில இடங்கள் பார்க்குறதுக்கு இல்லை, போய் நடந்து அனுபவிக்கணும். அது போன்ற ஒரு இடம் தான் இது. தேஹ்ராதூனில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் நேச்சுரல் அட்ராக்ஷன்ஸ்னால் அது குஜு பானி, த ராபர்ஸ் கேவ். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 600 meters லென்த் இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் போயிட்டு திருப்பி வேறு ஒரு இடத்துலேருந்து வெளில வரும். அதுக்கப்புறம் திருப்பி அண்டர் கிரவுண்ட் போவோம். அது எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த பிளேஸ் வந்து செம்ம லைவ்லியாக இருந்தது. எல்லாரும் செம்ம ஜாலி மூடில் இருந்தாங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹேன்னு கத்துனா மட்டும் போதும், அங்கே இருக்கவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, அவங்களும் கூட சேர்ந்து கத்துறாங்க. அந்த எக்கோ வந்து ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு சின்ன வாட்டர் ஃபால் தான், ஆனால் ஃபீல் பெருசாக தான் இருந்தது.
ஆனஸ்ட்லி இந்த மாதிரி பிளேஸ் வந்து கூகுளில் பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யூடியூப்பில் பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நீங்களாக வந்து நடந்து பார்த்தா தான் ஆக்சுவல் ஃபீல் புரியும். சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஓகே ஃபோக்ஸ், ராபர்ஸ் கேவ்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருப்போம். இட்ஸ் ஆக்சுவலி லைக் ராபர்ஸ் கேவ்லாம் என்னன்றதுலாம் வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன். பிகாஸ் என்னால் பேசிட்டு எடுக்க முடியல, பிகாஸ் நம்ம டைம் பவுண்டாக வந்திருக்கோம். ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தது போகிறோம். ஸோ அடுத்தது வந்து வி ஆர் மூவிங் டு அ டெம்பிள். ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ராபர்ஸ் கேவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ஆகிடுச்சுன்னா அடுத்த சைட் சீயிங் போனோம். ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். ப்ளூ பாய் வ்ளாக்ஸ், நான் உங்கள் ப்ளூ பாய்.